90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான பாட்டை 2 கவிஞர்கள் சேர்ந்து எழுதுனாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. வானத்தை போல படத்துக்கான சாங் ரெக்கார்டிங்க்கு டைரக்டர் விக்ரமனும் மியூசிக் டைரக்டர் எஸ் ஏ ராஜ்குமாரும் உட்கார்றாங்க. அதுதான் கவிஞர் நா முத்துக்குமாரும் கவிஞர் பா விஜயும் வளர்ந்து வர்ற ஒரு காலகட்டம். அதனால 2 பேருக்குமே பாட்டை கொடுக்கலாம், யாரு நல்லா எழுதுறாங்களோ அவங்களோட லிரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து 2 பேரையும் எழுத சொல்றாங்க. ஆனா 2 பேருமே எழுதி கொண்டு வந்த அந்த பாட்டு பிடிச்சி போனதுனால 2 பாட்டுல இருந்தும் சிறந்த வரிகளை தேர்ந்தெடுத்து மொத்தமா அதை கோர்த்து ஒரு பாடலா உருவாக்குறாங்க. அந்த பாட்டு தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இந்த பாட்டை கொண்டாடாத தமிழ் குடும்பங்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஏன் நம்ம கிரிக்கெட் பிளேயர் ரவீந்திர ஜடேஜாக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுதான் பாத்துக்கங்களேன். ஜிம்முக்கு போனப்போ ரவீந்திர ஜடேஜா தமிழ் பாட்டு எல்லாம் போட்டுங்க. ஜென்ரலா நான் ஜிம்ல இருக்கும்போது தமிழ் பாட்டு தான் போடுவேன். அவர் சடனா ஒரு சாங் பார்த்து இந்த சாங் நான் ரொம்ப லைக் பண்ணிட்டேன், இந்த சாங்கை பிளே பண்ண அப்படின்னா என்னடா சாங்னு எட்டி பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். நமக்காக ஒருத்தர் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாருன்றத இதை விட அழகா வேற எப்படி சொல்லிட முடியும் இல்ல? சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். தம்பிகளுக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ற அண்ணன், அவரை பத்தி இந்த பாட்டுல சொல்லணுங்கும் போது இந்த வரிகள்ல சொல்றாங்க. ஒரு சேவல் தான் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். ஒரு சேவல் தான் அடை காத்ததே அட அதிசயம் பாருங்கள். இந்த பாட்டை ஒரு ஹிந்தி பாட்டோட பேஸ்ல இருந்து தான் எடுத்தாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படியோ நாமெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பாட்டா இருக்குல்ல, அது போதும் நமக்கு. ஸோ இந்த பாட்டை கேட்டதும் உங்களுக்கு ஞாபகம் வர்றது உங்க குடும்பமோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அவங்கள கமெண்ட்ல டேக் பண்ணுங்க.